ஹைலைட் பாயிண்டே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதனால உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன். ஆனாலும் அதெல்லாம் இன்னும் எனக்கு வந்து சேர மாதிரி இல்ல. அந்த கடன் வந்தாலே எனக்கு ஏதோ ஓரளவு மன திருப்தியா இருக்கும் அப்படின்லாம் இந்த மீனராசி என்பர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு செஞ்சு கையெல்லாம் செவந்து போயிருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு. ஆனா செஞ்சதுக்கு உண்டான ஒரு நன்றி, விசுவாசம், அங்கீகாரம் அப்படின்றது யாருமே இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம். அந்த மாதிரியாக ஒரு புறமுதுகுல குத்தக்கூடிய ஒரு அமைப்பு, உறவுகள் மீதான ஒரு ஏமாற்றம், இது எல்லாமே தான் இவர்களுக்கு பரிசாக கிடைத்திருக்குது. அதையும் தாண்டி இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுய உழைப்பினால முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்துல நம்மளுக்கு ஜென்ம சனி மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு. எந்த விதத்திலயும் ஒரு மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கு. அது எல்லாமே இந்த மாதம் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விரைவாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்.